ஆர்த்தி ரவி மற்றும் ரவிமோகன் வழக்குல இப்போ மாசத்துக்கு எனக்கு 40 லட்சம் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அலைமணி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ரவிமோகன் இதற்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா அவரு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு நக்கலா. சோ இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. இருந்தாலும் 40 லட்சம் அவ்வளோ சீக்கிரம் மாசம் கொடுக்கறதுக்கு கோர்ட் அனுமதிச்சுதா அப்படின்னு கேட்கணும், அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். சுபாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்த்தி ரவி மற்றும் ரவிமோகன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணமாகி 10 வருஷத்துக்கும் மேல ஆகுது. 10 வருஷமாவே இவங்க லவ்வபிள் கப்பல், ரொமான்ஸான கப்பல் அப்படிங்கிறதா தனியார் சேனல்ல இவங்க தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஆர்த்தி ரவி ரீசன்ட் போஸ்டர் சொன்னது என்னன்னா, யார் தன்னோட வாழ்க்கையில ஒளியை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க தான் எங்க வாழ்க்கையில இருளை கொண்டு வந்தவங்க. திருமணம் ஆன போதே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கள்ள உறவு இருந்துச்சு அப்படிங்கிறத கணேஷாவை மீன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட் வரைக்கும் போகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சு கொஞ்சம் விஷயங்கள் நிறையவே போயிட்டு இருக்கு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று ஆர்த்தி ரவி என்ன சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு மாசத்துக்கு 40 லட்சம் மெயின்டெனன்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள்ல பரவப்பட்ட உடனே ஆர்த்தி ரவிக்கு இருந்த சப்போர்ட் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஆர்த்தி ரவிக்கு ஒரு அனுதாப அலை இருந்துச்சு. பாத்தியா, கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு போயிருக்கா, 10 பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்கா, இங்க ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறா, இன்னொரு பொண்ணோட போயிட்டா அப்படி இப்படின்னு பேசின மக்கள், இவளுக்கு திமிரு தானே, வசதியான வீட்டுல இருந்து வந்து மாசத்துக்கு 40 லட்சம் கேக்குறாங்கன்னா இவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு ரவிமோகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஆர்த்தி ரவி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எங்க காசு மூலியமாவே ஜெயம் ரவி பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க, அதனால மாசத்துக்கு 40 லட்சம் கொடுக்கறதுலாம் ரொம்ப கம்மி. அதாவது 40 லட்சம் அப்படிங்கிறதுலாம் ஒரு காசே கிடையாது ஆர்த்தி ரவி குடும்பத்துக்கு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு ஹைஃபை ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேத்து ரவிமோகன் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுவாரு, ஏதாவது இதை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா நக்கலா நியூஸ் இன்கமிங் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டாரு. அதற்கு கீழே கமெண்ட் பண்ணவங்களா, யோ உன்னை ஊரே எல்லாம் தப்பா என்னென்னமோ பேசுறாங்க, நீ என்னையா நியூஸ் இன்கமிங்னு போட்டிருக்க, என்ன உன் பொண்டாட்டிய நீயே நக்கல் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது கணேஷா அவ்வப்போது பாத்தீங்கன்னா சோகமா ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறது வாடிக்கையாவே இருக்கு. அவங்க ஸ்டோரி போடுறதுக்கு பல மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப விக்டிம் கார்டு பிளே பண்ற, இப்ப நீ எதுக்கு நல்லவ மாதிரி பிளே பண்ற அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க. சோ இது வந்து ஒரு தொடர்கதையா போயிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இன்சிடென்ட் வெளியில இருந்து பார்த்து நமக்கு முழுசா தெரியலனாலும் நீங்க ரவிமோகனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.